ரெண்டாவது நாள் மார்னிங் சஃபாரி நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்தது. அதாவது 6 மணிக்கு சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுற டைமிங், நம்ம 5:30 மணிக்கெலாம் ஹோட்டல் வாசல்லே வந்து நின்றுட்டோம் நம்ம வெஹிக்கிள்காக. ஏன்னா எங்கே நம்ம சஃபாரி வெஹிக்கிளை மிஸ் பண்ணிட போகிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து நின்றுட்டோம். என்ன ஒரே ப்ராப்ளம், இந்த லாங்குவேஜ் தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. நாம் வந்து இங்கிலீஷில் பேச, அவங்க ஹிந்தியில் பேச, அதுதான் வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடமாக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு ராந்தம்பூரில் டே 2ல் இருக்கோம். ரந்தம்பூர் வந்து உங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், வெரி ஃபேமஸ் ஃபார் டைகர் சஃபாரி. நேற்று வந்து ஈவினிங் ஃபஸ்ட்டு சஃபாரி போனோம் ஜோன் 4ல். பெருசாக ஒன்றும் நமக்கு பார்க்க முடியல, அதாவது டைகர் பார்க்க முடியல. இன்னைக்கு ஜோன் 2 மார்னிங் சஃபாரி 6:30 to 10 o'clock. இது 3.5 மணி நேரம் சஃபாரி. இதில் 1/2 hour அப் அண்ட் டவுன் போகிறதுக்கு ஆகிடும். ஒரு 3 மணி நேரம் உள்ளுக்குள்ளார நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சேஃப் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம தங்கியிருக்கோம். நம்ம ஹோட்டல் வாசல்லேருந்து தான் வந்து போர்டிங் பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற இடம். இங்கே ரூம் போட்டால் நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ், இங்கேருந்தே நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. ஸோ வெஹிக்கிளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணியிருக்கேன். மணி இப்போது 5:35 ஆகுது. ஒரு 15 minutesல வரேன்னாரு. பார்க்கலாம், வண்டியை விடாமல் இருக்கணும். எர்லி மார்னிங் இந்த ஓப்பன் கேண்டர் சஃபாரி போகிறதுங்கிறதே ஒரு வித்தியாசமாகவும் ஒரு சூப்பரான ஒரு அனுபவமாகவும் நமக்கு இருந்துச்சு. அந்த ஏர்லி மார்னிங் அப்படியே ஒரு டிரைவ் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார அப்படியே போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அதுவே வந்து சூப்பரான ஒரு வைப்பை கொடுத்தது. போன வீடியோவில் இந்த ரந்தம்பூர் சஃபாரி எப்படி புக் பண்ணுறது, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ப்ரீஃபாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே வந்து நிறைய பார்த்தீங்கன்னா நீங்கள் ரந்தம்பூர் சஃபாரி புக்கிங் சொல்லி கூகுள் அடிச்சிங்கன்னா நிறைய வெப்சைட் வந்து காமிக்கும். இதில் வந்து ப்ரைவேட்டாகவும் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரந்தம்பூர் கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா பாதிக்கு பாதி குறையும். இப்போ நம்ம போகிற சஃபாரியோட காஸ்ட் வந்து இந்த கேண்டர் சஃபாரி வந்து 900 rupees பர் பர்சன் வந்து வருது. இதுவே நீங்கள் ப்ரைவேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா 1800 மேலே வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட் மூலிமா பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் சீப்பாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராமையும் இருக்கும். மொத்தம் 10 ஜோன் இருக்கு இங்கே. 1 to 5 வந்து இப்போ நாம போகிற ரூட்லையும், அதாவது சவாய் மதப்பூர்லேருந்து ரந்தம்பூர் போகிற வழியில் இருக்கு. 6 to 10 வந்து பார்த்தீங்கன்னா வேற டைரக்ஷனில் இருக்கு. அதாவது சவாய் ரந்தம்பூர்லேருந்து இன்னொரு டைரக்ஷன் ஒன்று போகுது. அந்த டைரக்ஷனில் போனால் அந்த கேட் இருக்கு. ஸோ நீங்கள் வர்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பட் 6 to 10 கேட்டுக்கும் இப்போ நம்ம தங்கியிருக்கிற சேஃப் ரந்தம்பூர்லேயே தங்கினா அங்கேயே வந்து பிக்கப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த இடத்துலேருந்து தான் எல்லா ஜோனும் பிரியும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஜோன் நம்பர் 1, லெஃப்ட் சைடு வந்து 4 and 5. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா ஜோன் நம்பர் 2. இதில் தான் வந்து இப்போ நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த இடத்து பக்கத்தில் ஒரு ஃபோர்ட் இருக்குது. இதே இடத்துல டைகர் வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு வீடியோ கூட நான் பார்த்துருக்கேன். பொதுவாக இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து டைகர் ரோமிங் ஆகக்கூடிய ஏரியா தான். அதனால் நம்ம சம்டைம் நமக்கு லக் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே சேஃப்டி தானே, இங்கே ஃபோர்ட்டு ஆள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம இறங்கி நிற்க முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஃபோர்ட்டு. பழைய காலத்து ராஜாக்கள் வந்து அந்த ஃபோர்ட்லேருந்து வேட்டை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரூல் பண்ணுறது எல்லாமே அங்கேருந்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மச்சலிங்கிற புலி இந்த ரந்தம்பூர் தேசிய பூங்காவோட மிகவும் ஃபேமஸான ஒரு புலியாக இருந்திருக்கு. அதாவது 1997 பிறந்த இந்த புலி 2016 இறந்துருச்சு. இதை ஏன் இவ்வளோ ஃபேமஸாக கொண்டாடுறாங்க இந்த புலியை, இதுக்கு சிலையெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரந்தம்பூர் தேசிய பூங்காவில் புலிகளோட எண்ணிக்கையை பெருக்குனதுல இந்த புலிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு சிலை வச்சு அதை கொண்டாடிட்டு இருக்காங்க.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பேர்ட் பேர் ஃப்ரெண்ட்லி பேர்ட் அப்படிம்பாங்க. இது என்னன்னா மனுஷங்க இருக்கிற பக்கத்தில் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து உட்காந்துக்கும், கையில் உட்காந்துக்கும், தலையில் உட்காந்துக்கும், கொஞ்சம் கூட பயப்படாது. ஸோ இது வந்து நம்ம வண்டியில் வந்து உட்காந்துட்டு அது போகவே இல்லை, ரொம்ப நேரம் நம்ம வண்டியிலே இருந்துச்சு. முதல் நாள் நைட்டு நல்ல மழை பெஞ்சதுனால எங்கே பார்த்தாலும் காடே வந்து பச்சை பசேல்னு இருந்தது. ரோடும் ரொம்ப ஈரமாக இருந்தது, சில இடத்துல கொஞ்சம் சேரும் சகதியுமாகவும் இருந்துச்சு. ஆனால் இந்த ஜோன் பார்த்திங்கன்னா ஜோன் 4ல் இருந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரெண்டுமே வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து பார்க்கும்போது வித்தியாசத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஜோன் 4 நேற்று போனது பார்த்திங்கன்னா நிறைய லேக் இருந்தது. ஆனால் ஜோன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா லேக் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆறு மாரி தான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு பார்க்க முடிஞ்சுது இந்த ஜோன் 2ல. ஜோன் 2 வந்து பார்த்தீங்கன்னா டைகர் சைட்டிங்க்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு இடம். இந்த பர்டிகுலர் பிளேஸில் டைகர் அடிக்கடி தென்படும் அப்படின்னாங்க. அதனால் நாம் இங்கே நின்று வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஆயிரத்தி 1944 அப்போ வாழ்ந்த அலாவுதீன் அப்படிங்கிற ஒரு மன்னரால் இந்த கோட்டை கட்டப்பட்டதாகவும் அங்கிருந்தபடி தான் இவர் ரூல் பண்ணாருங்கிற மாதிரி சொன்னார். இது அவர் சொன்னது ஹிந்தியில் சொன்னார், நானாக வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி இதில் சில மாறுதல்கள் இருக்கலாம், சில தவறுகள் இருக்கலாம், மன்னிச்சிருங்க. Males have antler, without antler female. This one female Sambadia, belong to antler family. In antler family, there are the two species of the antler family. Sambadia spotted deer and two species of the antler family, blue bull and Indian gazelle. This one belong to antler family, female. Tiger's main prey, tiger's easy prey, and tiger's favorite food. Yeah. Eyesight is very poor. Yeah, very poor. Somebody else. Somebody here. When it has the heavy weight, can't run fast, very slow in running. Comparatively spotted deer, this is very Yeah, slow. yeah, yeah. No is the tattoo of the another tiger. Name is the Nuri. Noor is the famous for it. Famous, yeah. Very famous tiger. That's about 10-11-year-old. Two years they make the separate area, separate territory. They start fighting. Mother and daughter fight, sister and sister fight, brother and brother fight. Zone number 1, there is the female tiger, she has the 3 cubs. In zone number 3, there is also female tiger, she has 3 cubs. And 5 female tiger, ஓகே. and 4 male tiger, and 12 cubs. By system of the department, you can't join. ஓகே. Kingfisher, kingfisher. White-throated kingfisher. Villager is the cormorant. The cormorant is kingfisher. Blue wala white kingfisher. White-throated. Little cormorant and white-throated
Kingfisher. You try. இந்த ஜோன் 2 சஃபாரியில் நிறைய இடங்கள்ல ஆற்றை கடந்து தான் நாம் போகிற மாதிரி இருந்துச்சு. இதுவே வந்து ஒரு அட்வென்ச்சராகவும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு கொடுக்குறதாகவும் இருந்தது. ஜோன் 4ல் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியல. இது ஜோன் 2க்கும் ஜோன் 4க்கும் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடாக நான் பார்க்குறேன். இங்கே உள்ள காட்டை பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார நாம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அதாவது காட்டில் வந்து நம்ம சஃபாரி போகும்பொழுது விலங்குகளை பார்க்குறதுங்கிறது வேறு விஷயம், அது ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயமாக கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த காட்டோட தன்மையை நம்ம பார்த்து அதை ரசிச்சுட்டே போகிறதுங்கிறது உண்மையிலே வேறு மாதிரி வைபாக இருந்தது நமக்கு. உண்மையிலே நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இந்த ரந்தம்பூர் சஃபாரியை. crocodile. What is this? போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் வண்டி நின்றுட்டு இருந்தது. என்ன வண்டி எல்லாமே நின்றுட்டு இருக்கேன்னு பார்த்தா டைகர் அப்படின்னாங்க. எங்களுக்கே ஒரே குழப்பமாயிடுச்சு, அது டைகரா வேறு ஏதாவதான்னு ஒரு குழப்பமாயிடுச்சு. ஆனால் அங்கே உள்ளவங்கலாம் டைகர்னுன்னொன்னே நம்ம டைகர்னு சொல்லி தான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நம்மளால் ஃப்ரண்ட்டில் போக முடியல. ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய வெஹிக்கிள் வந்து நின்றுட்டு இருந்தது. மெயினாக கேண்டர் வந்து ஒரு 2-3 கேண்டர் நின்றுச்சு, 4-5 ஜீப் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி நம்மளால் பார்க்க முடியல, மறைச்சிட்டு இருந்தது. ஐயோ இவ்வளோ தூரம் வந்து நம்மளால் புலியை பார்க்க முடியாமல் போகுதேன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, டைகர் கிடையாது, அது கரடி நிற்கிது அந்த இடத்துல அப்படின்னாங்க. ஆனால் கரடி அவங்கெல்லாம் பார்த்துருந்தாங்க. ஆனால் கரடியை கூட நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காம போயிட்டு நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த இடமும் குறுகலாக இருந்தது. அதுவும் இந்த சைடும் அந்த சைடும் போக முடியாது, 2 சைடும் தண்ணி ஆறாக இருந்ததுனால 2 சைடும் போக முடியாத ஒரு இது. சரி எங்கேயாவது கொஞ்சமாவது நவுந்தாங்கன்னா கரடியாவது பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஏன்னா கரடியை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. கரடி பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் சான்ஸு. கூடுமான வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் கரடியை பார்க்க முடியுதா அப்படின்ட்டு. You see? That is gone, I think. और निकल जाएंगे ऐसे ऊपर है पर थोड़ा बालू 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 है क्या? Oh, flood there. இங்கே வரும்போது அந்த பக்கத்தில் ஜீப்பில் உள்ள கைடு சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, பாலுனாரு. எங்கடா பாலு இங்கே வந்தாரே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா ஹிந்தியில் பாலுன்னா கரடியை தான் வந்து பாலுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நம்ம வண்டி போய் அதுக்குள்ளார நம்ம போகிறதுக்குள்ளார பாலுவே உள்ளுக்குள்ளார போயிட்டாரு.
spot, right? இப்போ ரெஸ்ட்டுக்காக நிறுத்தியிருக்காங்க இடையில ஃபாரஸ்ட்டில். அதாவது டாய்லெட் போகிறவங்க போகலாம். பாருங்கள், ஃபுல்லாக காடு தான். காட்டுக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோம். என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, கேண்டர் நிறையா இருக்குது. நிறையா விடுறது நல்ல விஷயந்தான். நிறையா பேருக்கு போக முடியும். எக்கனாமிக்கலாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜீப்பை விட கேண்டர் தான் வந்து பெஸ்ட்டு. 900 rupees வந்து வருது பெர் பர்சனு இண்டியன்கா. என்ன பிரச்சனைனா, இப்போ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கரடி இருந்தது. எல்லாம் ஃப்ரண்ட்டில் பார்த்தா ஒரு 3-4 கேண்டர் நிற்கிது, ஜீப் ஒரு 3-4 நிற்கிது. நம்மளால் வந்து எதையுமே வந்து பார்க்க முடியல. பெரிய கஷ்டமாக இருந்தது. நம்ம முன்னாடியும் போக முடியல. நமக்கு ஏதாவது அனிமல்ஸ் இங்கே ஸ்பாட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அதில் முன்னாடியெல்லாம் நிற்கிறனால ஈவன் டைகரே வந்தால் கூட பார்க்க முடியாது போல் இருக்குது. இதுதான் இங்கே உள்ள பெரிய ட்ராபேக்கு. அதுவும் நீங்கள் வந்தீங்கன்னா இந்தமாரி மான்சூன் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபரில் ரீஓப்பன் ஆகுதுல்ல, இந்தமாரி டைத்தில் வராதிங்க. ஜாஸ்தி சைட்டிங் ஆகலை. மார்ச், ஏப்ரல், மே அந்தமாரி டைத்தில் வந்தீங்கன்னா சைட் ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ காட்டுக்குள்ளாரையே தண்ணி நிறைய இருக்கிறனால டைகர்ஸ்லாம் வந்து வெளியில் வரமாட்டேங்குது. ஃபுட்டும் உள்ளுக்குள்ளாரையே கிடைக்குது. அதனால் அது ஜாஸ்தி சைட்டிங் ஆகிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் சைட் ஆயிடுச்சான் டைகரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய இதாக இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா அது மாதிரி பிளான் பண்ணுங்கள். இங்கே ஜோன் பார்த்தீங்கன்னா 3 தான் வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் ஜோனாக சொல்கிறாங்க. நானே ட்ரை பண்ண கிடைக்கல. 3, 4 வந்து ஃபேமஸ்ஸு. பட் 3 வந்து மோஸ்ட் ஃபேமஸ். நிறைய சான்ஸ் இருக்குங்கிறாங்க. இது 2 கூட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க. பட் இந்தமாரி டைத்தில் நமக்கு எந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தரல. இந்த ஜோன் 2ல நிறைய இடத்துல முதலைகளை வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி முதலையை பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இன்னொரு முதலை பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது 3வது முதலை. இது நல்ல பெரிய முதலையாகவே இருந்துச்சு. फोटो ले लो। கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நாம் ஏற்கனவே ஒரு இடத்துல கரடியை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தோம். திரும்ப 2வது வாட்டி கீழே நின்றுட்டு இருந்திருக்கு கரடி. நாங்கள் கவனிக்கல. கைடு தான் பார்த்துட்டு உடனே வண்டி நிறுத்திட்டு ரிவர்ஸ் வந்தார். ஃபர்ஸ்ட் வாட்டி மிஸ் பண்ண கரடியை 2வது வாட்டி பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம்.
அதுவும் ஒரு கொஞ்ச நேரம் தான் அதோட தரிசனத்தை நமக்கு கொடுத்தது. கொஞ்ச நேரம் நம்மளை பார்த்துட்டு இருந்துட்டு உடனே இறங்கி கீழே இறங்கிடுச்சு. நல்ல ஸ்லோப்பாக இருந்தது, அங்கே நல்லா கீழே இறங்கி போயிடுச்சு. Very rare. More rare than tiger. Very rare sighting. இந்த இடம் தான் ஜோன் 3ஐயும் ஜோன் 2ஐயும் இணைக்கக்கூடிய இடமா. அதாவது இந்த கோபுரம் மாரி இருக்குல்லையா, அதுக்கு அந்தாண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் 3யாம், இந்தாண்டை வந்து ஜோன் 2. பொதுவாக வந்து அந்தாண்ட ஜோன் 3லேருந்து டைகர் அடிக்கடி தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த பக்கம் வருமா, இங்கே கிராசிங் ஆகிட்டு இருக்குமா. அதனால் நாம் நின்று வெயிட் பண்ணி பார்த்தோம், டைகர் வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு ஜோன் 2ஓட மார்னிங் சஃபாரி வந்து முடிச்சுட்டு இப்போ நம்ம திரும்ப ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். மார்னிங் சஃபாரியில் வந்து ஓரளவுக்கு சைட்டிங் ஆச்சு. புலியை பார்க்க முடியல தவிர கரடி பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரேரு. ஸோ அதையும் இங்கே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. உண்மையிலே பெரிய விஷயம். கைடே சொன்னார், கரடி வந்து நம்மளால் அடிக்கடி பார்க்க முடியாது, டைகர் கூட பார்த்துடலாம், பட் ஆனால் கரடியை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சஃபாரி முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடித்தோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே காம்ப்ளிமெண்ட்டு தான். ஸோ ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு பழக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பூரியும் மசாலாவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பரவாயில்ல டேஸ்ட்டு. சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் ஈவினிங் சஃபாரிக்கு நம்ம கிளம்பிட்டோம். ஈவினிங் சஃபாரி பார்த்தீங்கன்னா ஜோன் 1, ஏற்கனவே ஜோன் 2 மார்னிங் போனோம், இப்போ ஜோன் 1க்கு நம்ம போகிறோம். There are 10 zones in the park, and it is about 1500 square kilometer area in whole reserve. 70 tigers, except tiger, leopard, sloth, bear, deer, antelope, monkeys, wild boar, jackal, hyena, crocodile, and many type of birds. Some animals are very common to see, like deer, antelope, monkeys. You will see them everywhere. And the leopard, bear, hyena, jackals, they are rare to see. And the tiger is the major attraction over here. We will try our best to show you the tiger, but you know, it is rainy season. It is not rainy season, but it is unusual rain last night, so all the animals disturbed. So less chance, but we will try our best. Okay? So let's go. சஃபாரியோட ஆரம்பத்திலேயே கைடு சொல்லிட்டாரு, இது ரெய்னி சீசனாக இருக்குது. அதாவது ரெய்னி சீசன் முடிஞ்சிட்டு இருந்தாலும் அன்யூஷுவலாக வந்து இப்போ ரெயின் பேஞ்சிருக்கு, மழை பெஞ்சதுனால அனிமல் சைட்டிங்கிறது கொஞ்சம் கம்மி தான், பார்க்குறதுக்கான வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இந்த ஜோனில் இன்னொரு பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டோம். அதாவது என்னென்னா, புலிகள் இருக்கக்கூடிய, அதாவது புலி உலாவக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே, அதுக்கு பக்கத்தில் தான் புலி இருந்துச்சு. அங்கே வந்து நம்மளுடைய வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சு. பிரேக் டவுன் மீன்ஸ் அது நீங்களே பாருங்கள், என்ன மாதிரி ஒரு அட்வென்ச்சரான விஷயம் அங்கே நடந்ததுங்கிறது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க.
Langur monkeys, and the monkeys live in a group, and one of the dominant male monkey lead the whole group. एक पीछे पे था और देखो वो रखा ஒரு இடத்துல புலி வந்து அது டெரிட்டரி மார்க் பண்ணுறதுக்காக மரத்தில் வந்து புராண்டி வச்சுருந்தது. அதை நம்ம கைடு காமிச்சாரு. Tiger marking. Tiger marking in the tree. Scratch marking. Scratches. Old marking. ஒரு இடத்துல திடீர்னு அலாரம் கால் கேட்டே இருந்தது. அதனால் நம்ம வெஹிக்கிளை நிறுத்திட்டு சவுண்டு வந்த டைரெக்ஷனில் பார்க்க ஆரம்பித்தோம். புலி ஏதாவது வருதா அப்படின்ட்டு. 6 to 10 बंद है राइट. இந்த இடத்துல புலியோட பக் மார்க் இருந்துச்சு. அதாவது ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. இங்கேருந்து சைட்லேருந்து வந்து இந்த பக்கம் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. அதுவும் என்ன அப்படின்னா, இந்த ரூட் வந்து போகிற ரூட் வந்து ஒரு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அந்த மேலே ஏறுற ஸ்லோப்பில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சேரும் சகதியமாக இருந்ததுனால போகிற வண்டி வந்து என்னது ஸ்கிட் பண்ணி விடுது. வழிக்கு வண்டியே கவுந்துரும் போல் இருக்கு. ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த இடம் வேறு புலிகள் அதிகமாக வரக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால டைமாக நமக்கு அந்த ஆபத்து வேறு இருந்தது. அதனால் எப்படியாவது இங்கேருந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டிரைவர் டிசைட் பண்ணி எப்படியாவது போகணும்னு டிசைட் பண்ணி பார்த்தப்ப, சரி நமக்கு கம்பெனிக்கு இன்னொரு கேண்டர் ஒன்று முன்னாடி நின்றுச்சு. அந்த கேண்டரோட டிரைவர் என்ன பண்ணார், அது ஸ்கிட் பண்ணி என்ன பண்ணுது, வண்டி கீழே ரிவர்ஸ்லேயே ஒடியார ஆரம்பிச்சிடுது. அதனால் என்ன பண்ணார், ஏரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணி அவர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போய் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க. அடுத்தது கடைசி வண்டி நம்ம வண்டி தான். அதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுக்கும்போது தான் பெரிய சவாலே இருந்துச்சு. அது என்னங்கிறத நீங்களே இப்போ பாருங்கள். நான் வேற இன்னைக்கு நைட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டேன் ட்ரெயினில். அதாவது மத்திய பிரதேஷில் உள்ள பந்தோகர் இடத்துக்கு போகிறதுக்காக புக் பண்ணிட்டேன். இந்த வண்டி எப்படியாவது ஏற்றிடுவாங்கன்னு பார்த்தா வண்டி ஏற்ற முடியல. திரும்பவும் போன வண்டி திரும்ப ரிவர்ஸ் வந்துடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாயிடுச்சு. ட்ரெயினை பிடிக்க முடியுமா முடியாதா, நைட் ஃபுல்லாக இங்கே தான் தங்குவோமா அப்படிங்கிற ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் முன்னாடியில் உள்ள கேண்டரில் போன டிரைவர் திரும்பி வந்து அவர் ஒரு காரியம் பண்ணார். என்னன்னா, நம்ம வண்டியில் உள்ள டயரில் உள்ள அந்த ஏரை வந்து ரிலீஸ் பண்ணார். அவர் வண்டியில் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நம்ம இதில் வந்து பண்ணார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் பாருங்கள்.
बस बस अब तो खूब जगह चल लो सीधे ले लो सीधे सीधे ले लो चल बात चलो 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 चलने दो चलने दो चलने दो चलने दो ज़्यादा कीचड़ देखने लगे ऑपरेशन सक्सेस आवाज कम करने का तरीका सही है हाँ சும்மா சொல்லக்கூடாது, எங்களுக்கு உண்மையிலே நம்பிக்கையே கிடையாது மேலே ஏறி போக முடியும். நைட் ஃபுல்லாக ஹால்ட்டில் டைகர் கூட தான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்ப நமக்கு முன்னாடி போன கேண்டரோட அந்த டிரைவர் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் மட்டும் இல்லாட்டி நமக்கு இன்றைக்கி நைட்டு இந்த காட்டுக்குள்ளே தான் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். அதாவது மரண பயத்தை காட்டிட்டியே பரமாங்கிற மாதிரி உண்மையிலே ஒரு மரண பீதியில் தான் இருந்தோம் நாங்கள். என்ன பண்ணுறதுன்னு அவர் உண்மையிலே தெய்வம் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணி அவர் உயிரை ரிஸ்க் எடுத்து அந்த காட்டில் தனியாக வந்து கீழே நின்று இது பண்ணார். ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் பக்மார்க் பார்த்தோம், டைகரோட மூவ்மெண்ட் இருக்கிற ஏரியா அது. ஸோ அப்படி அவர் ரிஸ்க் எடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணார். அதனால நமக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து போக முடிஞ்சுது. நமக்கு இந்த சஃபாரியில் டைகரை பார்க்க முடிஞ்சதோ இல்லையோ, இந்த இடத்துல மாட்டிட்டு இதுலேருந்து எஸ்கேப் ஆனது அதை விட பல மடங்கு அட்வென்ச்சராக இருந்துச்சு. அப்படி ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை இதோட க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த ரந்தம்போர் சஃபாரியில் நாம் வந்து ஒரு மிகப்பெரிய கற்பனையோடு நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அதாவது டைகர் சைட்டிங்க்கு ரொம்ப ஃபேமஸான இடம், கண்டிப்பாக டைகர் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வந்தேன். ஆனால் 3 சஃபாரிலையுமே வந்து நம்மளால் டைகர் பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது வருத்தமாக இருந்தாலும் இந்த சஃபாரி எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மீண்டும் கண்டிப்பாக நம்ம சம்மருக்கு இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த வீடியோவை இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ரந்தம்போர் சீரீஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரந்தம்போர் சீரீஸ் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்ததுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்கிறதுக்கும் மறக்காதீங்க. மீண்டும் அடுத்து நம்ம மத்திய பிரதேஷில் உள்ள பந்தவ்கர் போய் ஒரு புலி காட்டில், அதாவது இந்தியாவிலேயே ஒரு டைகர் ரிசர்வில் ஒரு கோர் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியில் போய் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.